சபைகளில் பிரச்சனை இருக்குது, கமிட்டியில பிரச்சனை இருக்கிறது. அப்ப இந்த பிரச்சனை நாம் எங்கே சுகமாக சேர்த்துக் கொள்ளலாம் என்றால், இந்த பிரச்சனை எங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கோர்ட்டு போறோம், அங்கே போகாமல் இந்த ஆர்டர் இங்கே உட்கார்ந்து அதை நாம் வெற்றியில தீர்த்து பெறலாம். ஆகவே இதை விட ஒரு சிறப்பான இடம் எங்கேயுமே இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். இந்த ஆர்டர் ஒரு நியாயத்தரமாக இருக்கிறது என்பதற்கு நான் அநேக காரியங்கள் சொல்ல முடியும். இது ஒன்றே பார்த்துட்டு சொல்கிறேன். ஒரு சபையில் போதற்கு ஒரு பாஷை கமிட்டி மெம்பருக்கு வருத்தம். அப்ப இந்த பாஷை கமிட்டி மெம்பரை ஒரு சபை எடுத்துக்கொண்டார். இந்த போதகர் இந்த ஆலயத்துக்கு நான் பின்விருந்து இவர் கையினால் அப்போ திராட்சை வாங்க மாட்டேன். அவர் சபை எடுத்துக்கொண்டார். ஒரு நாள் என்ன செய்தார், அது பெரிய ஆள்கள் 40 பேர் 50 பேர் எடுக்கிறார். இவர் போதனை அங்கே திருவள்ளூர் கொடுத்து விட்டு இவர் வடமடைய ஆளுநர் போய் அங்கிருந்து அப்பத்தையும் திராட்சை சாப்பிட்டு வந்திருக்கார். பார்த்தீங்களா? அப்ப அவருக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா அப்ப அவருக்கு எதிராக இருந்தது. ஆனால் அவர் அதிலேயே எழுதப்பட்டு அந்த காலத்தை முடித்துவிட்டார். ஆக நான் ஏன் இதை முன்னாலேயும் சொல்லிக்கொண்டே போகலாம். ஏன் இதை 3 காரியங்களை சொன்னேன் என்றால், இந்த ஆளுநர் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. அதை நாம் பயபக்தியோடு அந்த இடத்தில் செல்கிறோம். பயபக்தி இல்லாமல் அந்த இடத்துக்கு அனுப்பினால் கட்டுடைய தண்டனை இருக்கிறது. சாதாரண ஒரு கட்டணம் இல்லை. அப்ப தேவனுடைய பிரசனம் இருக்கிறது என்பதற்கு இந்த ஆளுநர் நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆக இந்த ஆளுநருடைய மகிமை வேலை வல்லமை கூறினேன். ஏனென்றால் அதற்கு நாம் மரியாதை செலுத்த வேண்டும், கடவுளுக்கு உகந்த வணக்கத்தை செலுத்த வேண்டும். இப்பொழுது இந்த ஆலயத்தை அலங்கரிக்கிற சிறப்பான பொருளுடைய ஆழத்தை சொல்லுங்க. இந்த ஆழத்தில் என்ன இருக்கு? மேஜை தான் இருக்கு. சில நாட்கள் தான் இருக்கிறது. இந்த மேஜையை பற்றி ஒரு காரியம் சொல்ல வருகிறேன். இந்த மேஜைக்கு நாம் என்ன பேர் சொல்கிறோம்? மேஜை சொல்லி வீட்டில் பிள்ளைகள் படிக்கிறதுக்கு சின்ன மேஜை போடுறோம். பெரியவர்கள் படிக்க ஆரம்பிச்சிருக்கிற மேஜை, ஆசிரியர்கள் பயன்படுத்தி மேஜை இருக்கு. வீட்டில் டைனிங் டேபிள் இருக்கிறது. பெரிய அதிகாரிகளுக்கு உயர்தரக டேபிள், அதான் டேபிள் மேஜைன்னு சொல்லுவோம். ஆனால் நம்முடைய ஆசிரியர் மேஜைக்கு எதிர்ப்பு திரு மேஜை. நாங்கள் அதுக்கு என்ன சொல்கிறோம்? சாதாரண மேஜையில திரு மேஜை, பரிசுத்த பீடம், பரிசுத்த மேஜை என்று ஆசிரியரும். சில ஆலயங்கள் பார்த்தீங்கன்னா அலங்காரமாக அதை வடிவமைத்திருப்பாங்க. இப்ப நாம அந்த கிளாஸ் போட்டு மூடி இருக்கோம். அந்த சில ஆலயங்களை நான் பார்த்திருக்கிறேன். மிக அழகாக நேர்த்தியாக வேலைப்பட்டு அயல்நாட்டில் பார்த்திருக்கிறேன். ஆகிய அமிதமாக இந்த ஆலயத்திற்கு அவ்வளவு மேன்மை மகிமை இருக்கிறது சொல்லி அது உயர்ந்த மரத்திலே அழகாக வடிவமைத்து இருப்பார்கள். இந்த மேடையை போய் நம்ம வீட்டுக்குள்ள போவோமா? வீட்டுக்கு டைனிங் போடவே மாட்டோம். அப்ப இது பரிசுத்த மேடை, இது திரு மேடை. ஆகவே இந்த மேடை நமக்கு போதிக்கிற போதனை என்ன என்பதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்ப இந்த திருவிருந்தை ஆராய்ச்சி இந்த மேடை நடத்தப்படுகிறது. திருவிருந்துக்கு 9 பேர் இருக்கிறது. 9 பேரை மாத்திரம் சொல்லுகிறேன். இந்த 9 பேரையே நான் பரிசை பண்ணியிருக்கிறேன். ஒன்று அப்பம் விற்குதல், வரலாற்று செயல். ஆண்டு நமக்காக துயரப்பட்ட நிகழ்ச்சியை நினைவு கூறுவது அதை அப்பம் விற்குதல். இரண்டாவது கத்திரை ராபோஜனம். 1 படிக்கிறோம். அது இரவு வேலையில் ஆசிரிக்கப்பட்டபடியால் அந்த காலம் இரவே அது கத்திரை ராபோஜனம். மூன்றாவது பேர் ஐக்கிய பந்தி. அங்கே ஒரு ஐக்கியம், ஒரு குடும்ப உறவோடு ஒரு ஐக்கியம் இருக்கிறது. நாலாவது அதற்கு பரிசுத்த நற்கருணை என்று இருக்கிறது. அதாவது ஆண்டவர் கொடுக்கிற அருள் சாதனம் அல்லது ஆசீர்வாதம் இலவசமாக கொடுக்கப்படுகிறது என்பதற்கு அடையாளமாக நற்கருணை, பரிசுத்த நற்கருணை என்று அழைக்கப்படுகிறது. ஐந்தாவது நன்றி திருவிருந்து. இதுதான் ஆதிக்கிறிஸ்து அதிகமாக பயன்படுத்தின ஒரு பதமாக இருக்கிறது. நன்றி திருவிருந்து. ஆண்டவர் இயேசு நன்றி செலுத்தினார், நாமும் நன்றி செலுத்தினார். ஆறாவது ஆசீர்வதிக்கப்பட்ட சாதனம், அருள் சாதனம், சாக்ரமென்ட். அந்த சாக்ரமென்ட் என்கிற ஆங்கில சொன்னாங்க லத்தீன் சொல்றது சாக்ரமெண்டம். சேக்ரா பிளஸ் மெண்டம். சேக்ரா என்றால் தூய வாக்கிகள். சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன், உண்மை பார்த்து பேசுவேன், 10 கற்பு நடப்பேன் என்று தீர்மானம் எடுத்தால் உடன்படிக்கை, அதுதான் சேக்ரா. மெண்டம் என்றால் கட்டிக் கொள்ளுதல். இப்ப கையில கட்டிக் கொள்வது எழுதி அப்படி இல்லை, இருதயத்தில் வைத்துக் கொள்வது. நான் பாவசியாக வாக்கை என் இதயத்தில் பதித்து வைத்தேன், அதுதான் சாக்ரமென்டம். ஏழாவது கர்த்தரின் பந்தி. எட்டாவது கர்த்தரின் வர்க்கா. 9வது பேர் ரோம கத்தோலிக்க